இக்கட்டான சூழ்நிலையில அவரை போய் பார்க்கும்போது அவர் என்ன சொன்னாரு, போய் சிவனே நீரே எல்லாம் நடக்கும்ட்டார். அந்த நோயை விட்டுட்டு சிவான்னு சொல்லி உட்கார்ந்தீங்கன்னா, ஆனா நீங்க சும்மா உட்கார மாட்டீங்களே, நான் அது இது பயிற்சி சொல்லி கொடுத்து உட்கார வைக்கிறேன் உட்காந்து சிவா. ஆனா ஒன்னும் இல்லாதது. அந்த நிலை கொண்டு வர்றதுக்காக பலவிதமான தொழில்நுட்பங்கள் உருவாக்கும். நமஸ்காரம் குருஜி. ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சுருளி என்ற இடத்துல ஒரு சித்தர் இருக்காருன்னு சொல்லி போய் பார்த்தேன். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அவரை போய் பார்க்கும்போது அவர் என்ன சொன்னாரு, போய் சிவனே நீரே எல்லாம் நடக்கும்ட்டார். யாருமே எனக்கு அந்த சிவனே நீர்னு சொல்றதுக்கு பதில் சொல்லல. சத்குருஜிகிட்ட நான் அந்த பதில் ஏதாவது இருந்தா எனக்கு சொல்லணும், தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். சிவனே நீரேன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான் அர்த்தம். சும்மா உங்க மனத்து குழப்பத்துல பிரபஞ்சமே நானே நடத்துறேன் என்ற உணர்வு உங்களுக்கு வந்துச்சு. அதனாலதான் உங்களுக்கு டென்ஷன். நீங்க தான் பூமி டெய்லி சுத்தி வைக்கிறது நீங்க தானே. காலையில் எழுந்து நீங்க இப்படி பண்ணலன்னா சுத்தாத. இந்த பிரபஞ்சம்ன்றது கேலக்சி. சரி, இந்த மாதிரி எது இந்த நட்சத்திர மண்டலம் சொல்றோம், இந்த மாதிரி நட்சத்திர மண்டலங்கள் கோட்டி கணக்கில் இருக்குது இந்த பிரபஞ்சத்தில். எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடிக்குதுன்னு இன்னும் யாருனாலையும் பார்க்க முடியல. இவ்வளோ பெரிய ஒரு சிருஷ்டி இது. அதுல இந்த சூரிய மண்டலம், இந்த சூரிய மண்டலம்ன்றது ஒரு தூசி மாதிரி. சூரிய மண்டலமே ஒரு தூசி தான் இந்த பிரபஞ்சத்துல. நாளைக்கு முழுமையா இந்த சூரிய மண்டலம், இந்த 11 கிரகம், சூரியன், நீங்க இவ்வளவு பெரிய ஆளு நீங்க கூட இல்லாம போயிட்டாலே இந்த பிரபஞ்சத்துல யாரும் கவனிக்கவும் மாட்டாங்க. நீங்க இருக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல. அந்த அளவுக்கு தூசி நீங்க இது சூரிய மண்டலம். இந்த தூசி சூரிய மண்டலத்துல இன்னொரு அணு தூசி இந்த நம்ம பூமி, அந்த அணு தூசில இந்த சென்னை, அதுல மைக்ரோ தூசி இது. அதுல நீங்க இவ்வளோ பெரிய ஆளு. அதனால உங்க பார்த்தா சும்மா சிவனேன்னு உட்காருங்க, கொஞ்சம் சிவான்னு சொல்லி கொஞ்சம் அப்படி உட்காருங்க. சிவான்னா அவனு கூப்பிடணுமா இவனு கூப்பிடணுமா? இல்லை, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒன்றும் இல்லாத தன்மை. அதுல தான் எல்லாமே மெதுக்குது. இந்த நட்சத்திர மண்டலங்கள் எல்லாமே எதுல மெதுக்குது? ஒன்றும் இல்லாத இந்த எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட தன்மை அதுல தானே மெதுக்குது. அதனால கொஞ்சம் சிவான்னு சொல்லி கொஞ்சம் அப்படி உட்காருப்பான். நானுன்ற பைத்தியத்தில் இருக்கிறீங்க. நான்ன்றது ஒரு வார்த்தை இல்லை, நான்ன்றது ஒரு நோய். நான்ன்ற நோயில இருக்கிறீங்க. அந்த நோயை விட்டுட்டு சிவான்னு சொல்லி உட்கார்ந்தீங்கன்னா இப்படி இருக்குது. நமக்கு அளவு தெரியாத அளவுக்கு என்ன விஞ்ஞானம் வளர்த்தாலும் சரி, அது புரிஞ்சுக்க முடியாதுன்னு விஞ்ஞானிய சொல்லிட்டான். விஞ்ஞானி எல்லாமே இது புரியல மட்டும் இல்லை, இது புரிஞ்சுக்க முடியாதுன்னு அவரே உறுதியா சொல்றாங்க. இவ்வளோ பெரிய பிரபஞ்சம் தானா ஒன்றும் இல்லாத தன்மையிலிருந்து அப்படியே பிறக்குது, அப்படியே இல்லாம போய்க்குது. இதுல நீங்க தூசியும் கிடையாது, நீங்க ஒரு அணுவும் கூட கிடையாது. நீங்க இதுல நீங்க நினைக்கிறது இவ்வளோ அதுக்குள்ள இந்த தூசிக்குள்ள ஒரு தூசி எண்ணம் நடக்குது. அந்த எண்ணம் எவ்வளவு முக்கியமான எண்ணம்னா உலகமே வேணா அழிச்சிடலாம். அவ்வளவு முக்கியம் தானே உங்க எண்ணம், உங்க உணர்வு. அதுக்கு சிவான் உட்காருப்பான். என்னத்துக்குன்னா அடிப்படை இந்த பிரபஞ்சத்துல உங்களுடைய நிலை என்ன, உங்களுடைய தகுதி என்னன்னு புரிஞ்சுக்காம நான் கொதிக்கிறீங்களே. இந்த பிரபஞ்சத்துல உங்களுடைய நிலை என்ன, தூசி அளவு கூட நான் இல்லைன்றது புரிஞ்சுக்காம நானுன்ற நோயில இருக்கிறீங்களே. அதனால இப்படி பார்த்தவங்க
நீங்க போய் என்ன சிவான் என்ன நீ கேட்டிருக்கலாம், அதுக்கு கொஞ்சம் சிவான் உட்காருப்பாங்க சொல்லிருக்கலாம், பாவம் அவர் என்ன சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ஆனா நீங்க சும்மா உட்கார மாட்டீங்களே, நான் அது இது பயிற்சி சொல்லி கொடுத்து உட்கார வைக்கிறேன். அவங்க இப்ப நான் சும்மா இப்படி உட்கார்ந்துட்டா நீங்க சும்மா இப்படி உட்கார்ந்துடுவீங்களா? உங்களுக்கு ஏதோ கதை சொல்லி இருக்கிறதுனால நீங்க உட்கார்ந்துக்கிறீங்க. சும்மாவே உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க. நானே இப்படி சும்மா உட்காந்துட்டா நீங்க உட்காந்துக்குவீங்களா? சும்மா சிவா உட்காருங்கன்னு சொன்ன நீங்க உட்கார மாட்டீங்க. அப்படி இப்படி பலவிதமான பயிற்சி சொல்லி கொடுத்தா கொஞ்சம் இப்படி உட்கார்ந்தா, கொஞ்சம் ஒன்றும் இல்லாம உட்கார்ந்தா நீங்க வாயில சிவான்னு சொல்ல தேவையில்லை, ஒன்றும் இல்லாத நடந்துடுச்சு கொஞ்சம், அது சிவா. அதனால போதனை சொல்லி கொடுக்குற பதிலா இது ஒரு போதனையா சொல்ற பதிலா ஒரு உள்ளுணர்வா உருவாக்குறதுக்கு யோகான்னு சொல்லுவோம். யோகான்றது கருவி, நோக்கம் இல்லை. எல்லை இல்லாதது, எல்லை இல்லாததுன்னா ஒன்றும் இல்லாதது தானே. ஏதோ ஒன்றா இருக்கிறது எல்லையோட தானே இருக்க முடியும். எல்லை இல்லாததுன்றது ஒன்றும் இல்லாதது. அந்த ஒன்றும் இல்லாததுக்கு சிவான் பேர் கொடுத்தோம். நான் சிவா ஒன்றும் இல்லாதது. இது சும்மா இந்த வார்த்தை சொன்னா நமக்கு ஆகல. அதனால அந்த நிலை கொண்டு வர்றதுக்காக பலவிதமான தொழில்நுட்பங்கள் உருவாக்கும். இதுக்கு யோகான்னு சொல்லுவோம். யோகான்றது கருவி மட்டும்தான், நோக்கம் கிடையாது. சிவான்றது கருவி கிடையாது, நோக்கம். அவர் கருவி கொடுக்கல, நோக்கம் மட்டும்தான் சொன்னாங்க. நான் கொஞ்சம் உங்களுக்கு கருவி கொடுக்குறேன், நோக்கம் உங்களுக்கு தெரியலையே. ஒரு நாள்ல ஒரு நோக்கம் மாறுது. ஒரு நாள்ல 10 தடவை நோக்கம் மாறுது. அதனால கருவி கொடுத்துட்டு இந்த கருவி செய்யுங்க. முதுகோழி போயிடுங்க, போகுமா இல்லையா? ஈசா யோகா பண்ணி முதுகோழி போயிடுச்சே இல்லையா? தலைவலி போயிடுச்சே இல்லையா? இன்னொன்னு போயிடுச்சே இல்லையா? முதுகோழி போதுங்க. டெய்லி பண்ணான்னா பண்ணி இப்படி உட்கார்ந்தா ஒன்னும் இல்லாம இப்படி உட்கார்றாங்க. சிவனே புரிஞ்சிச்சு அவருக்கு? அடுத்த சுவாமி யாரு? तंत्रम